உறவுகள் அனைவருக்கும் இனிமையான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வது உங்கள் கோ சபரிவாசன். வாங்க வீடியோவில் போகலாம். இந்த விஷயம்லாம் எங்கே ஆரம்பிச்சுன்னு சொல்லி கேட்டோம்னா 2017 காலகட்டத்தில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா லேப்டாப் வாங்குறாரு. அவர் லேப்டாப் வாங்கினப்போ அவர் நடந்த சொந்த அனுபவம் அதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2017 காலகட்டத்தில் என் நண்பர் ஒருத்தர் லேப்டாப் வாங்குறாரு. லேப்டாப் வாங்கும்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா தான் வந்து வீட்டில் இருந்து வாங்குறாரு. அவங்க பையன் என் ஃப்ரெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டார். மெட்ராஸில் இருக்கிறாங்க, மெட்ராஸ் காரப்பாக்கத்தில். என் நண்பரோட அப்பா என்ன பண்ணுறாரு, அந்த ஆன்லைன் ஆப்போட பேர் நான் சொல்ல விரும்பல. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த இதை வாங்குறாரு. ஆன்லைன்லேருந்து ஆர்டர் பண்ண லேப்டாப் வாங்குறாரு. வாங்கும் பொழுது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் சிசிடிவி ஃபுட்டேஜெலாம் இருக்குது. சிசிடிவி ஃபுட்டேஜில் டெலிவரி பாய் வந்து பார்சலை கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஓடிபி சொல்லுங்கன்றாரு. இவரும் உடனே ஓடிபி அவங்க அப்பா சொல்லிடுறாரு. ஓடிபி சொன்ன உடனே இவர் வாங்கிட்டு வந்துடுறாரு. வீட்டுக்குள்ளே வந்தார். வீட்டுக்குள்ளாடி இவங்க சிசிடிவி கேமரா வச்சுருக்காங்க முன்னாடி என்ட்ரன்ஸில். இவங்க அப்பா என்ன பண்ணுறாரு, முன்னாடி டீப்பாயி சோஃபாலாம் இருக்குது, அங்கே உட்காந்து அந்த பார்சல் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது உள்ளாடி வந்து குட்டி குட்டி கற்கள் வைக்கப்பட்டிருக்கிறது கவர் சுற்றி. உடனே எங்கள் அப்பாவுக்கு அதிர்ச்சி ஆகிடுச்சு. உடனே என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி கண்ணு இந்த மாதிரி லேப்டாப் நீ ஆர்டர் போட்டால உள்ளாடி கல் வச்சு கொடுத்துருக்குறாங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்கவும், உடனே என் ஃப்ரெண்டு என்ன பண்ணிட்டாரு, உடனே கஸ்டமருக்காருக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் ரிட்டன் வாங்கிட்டு போயிருங்க, நீங்கள் கொடுத்த பொருள் வந்து உள்ளாடி வெறும் கல் தான் இருக்குது, நான் லேப்டாப் ஆன் பண்ணேன், இந்த மாதிரி நான் வந்து இதை பாதிக்கப்பட்டுட்டேன், என்ன பண்ணலான்னு சொல்லி கேட்கும் பொழுது, இல்லை சார் நீங்கள் ஓடிபின்னு ஒன்று கொடுக்குறீங்களா, அந்த ஓடிபி எதுக்குன்னு தெரியுமா, அந்த ஓடிபி வந்து முழுக்க நாம் நினைக்கிற ஒன் டைம் பாஸ்வேர்டு. நாம் என்ன நினைக்கிறோம், அந்த பொருள் கொடுக்கறதுக்கோசரம் நம்ம பொருள் வாங்கிக்கிட்டோம், அவங்க பொருள் கொடுத்துட்டாங்கிறதுக்கோசரம் ஓடிபி சொல்கிறோன்னு நினைக்கிறோம். ஆனால் அது அர்த்தம் கிடையாது. நீங்கள் அந்த பொருளை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஓகே சரியாக இருக்குதுன்னு சொல்லி நீங்கள் ஒத்துக்கிட்டதுக்கோசரம் தான் நீங்கள் அந்த ஓடிபி அனுப்புகிறீங்க. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொருள் வாங்கினதுக்கோசரம் ஓடிபி அனுப்புறது கிடையாது. ஸோ எங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன கணக்குன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உங்கள் அப்பா வந்து பொருளை செக் பண்ணி பார்த்துட்டு அவர் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது, எனக்கு திருப்தியாக இருக்குதுன்னு சொல்லி அவர் ஒத்துக்கிட்ட தான் எங்கள்கிட்ட ஓடிபி சொல்லியிருக்காருங்கிறத எங்களோட அர்த்தம். அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து பொருள் ரிட்டர்ன் கொடுக்க சொல்லி கேட்கக்கூடாது, அந்த பொருள் நீங்களே தான் வச்சுக்கணும்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே எங்கள் நண்பர் என்ன பண்ணுறாரு, சரி ஓகே நீங்கள் வந்து எனக்கு கொடுக்கல அப்படின்னா நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு நான் போவேன், கன்சியூமர் கோர்ட்டுக்கு நான் போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை பதிவு பண்ணுறாரு. உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சரிங்க சார் நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, ஆனால் எங்கள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதுதான் முடியும் அப்படின்னு இருக்கிறாங்க. உடனே இவர் என்ன பண்ணுறாரு, இந்த பொருள் எங்கேருந்து வந்துச்சு எல்லாம் பார்த்துட்டு நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. நுகர்வோர் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இவங்க எதை எவிடன்ஸாக காட்டுறாங்க, அந்த சிசிடிவி ஃபுட்டேஜை எவிடன்ஸாக காட்டுறாங்க. இங்கே அவங்க அப்பா ஒரு நிமிஷம் முன்னாடி அந்த பார்சல் வாங்குறாரு, அடுத்த நிமிஷமே இங்கே வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. வீட்டுக்கு வெளியில் திண்ணையில் சோஃபாவில் உட்காந்துட்டு டீபாயில் வச்சு அதை ஓப்பன் பண்ணுறாரு. இதெல்லாம் ரெக்கார்ட் ஆகிருக்குது. இதை அடிப்படையாக வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, கோர்ட்டில் போய்ட்டு காம்போசிஷன் கேட்குறாரு, நஷ்ட ஈடு கேட்குறாரு. அப்படி அதை கேட்கும் பொழுது உடனடியாக அந்த ஆன்லைன் நிறுவனத்தினுடைய சார்பாக என்ன பண்ணுறாங்க, அவங்க சைட்லேருந்து ஒரு ஆள் வராங்க. அவங்க ஒரு சைட்லேருந்து ஒரு ஆள் வந்து இதெல்லாம் ஒத்துக்கிட்டு தான் அவங்க வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லவும், இவங்க அப்பாட்ட கேட்கவும், இல்லைங்க எனக்கு தெரியாது இது என்ன நடந்து. அவங்க அப்பா என்னங்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி படிப்பறிவுலாம் கிடையாதுங்க, எனக்கு தெரியாதுங்கிறாரு. இந்தாண்ட ஆன்லைன்காரங்க என்ன சொல்கிறாங்க, சார் இதெல்லாம் அவங்கள ஒத்துக்கிட்டு தான் சார் ஓடிபி சொல்லிக்கிறாங்க, இதெல்லாம் அவங்க செக் பண்ணி பார்த்துருக்கணும், எங்களோட இதுபடி இந்த மாதிரி நடந்துடக்கூடாது அப்படின்னு இருக்கிறாங்க. கடைசியாக பேசி முடிச்சு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லட்ச ரூபா பெனால்ட்டி அப்படிங்கிறது நுகர்வோர் நீதிமன்றம் கொடுத்துட்டாங்க. யாருக்கிட்ட இருந்து, அந்த ஆன்லைன் கம்பெனிகிட்டேருந்து வாங்கி 1 லட்ச ரூபா பெனால்ட்டியாக கொடுத்துட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த இடத்துல வந்து அவர் ஜெயிச்சிட்டாரு. என்னுடைய நண்பர் மெட்ராஸ் காரப்பாக்கத்தில் இருக்கிறவர் இந்த வழக்கில் அவர் நுகர்வோர் நீதிமன்றம் போய் ஜெயிச்சிட்டாரு. இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் படிப்பு ஒன்று தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு இந்த இடத்துல உதவி இருக்குது. படிப்பு தெரியல அப்படின்னா எங்கே போகிறதுன்னு தெரியாது, என்ன பண்ணுறதுன்னு தெரியாது, உண்மையிலுமே தடிமாறி இருப்பார். இந்த படிப்பு அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மெயினான நம்ம இயக்கத்துக்கான ஒரு விஷயமே. அதை நம்ம சரியாக பயன்படுத்தணும், சரியாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலே நம்ம அதை கண்டிப்பாக வாழ்க்கையில் நம்ம எங்கேயோ ஒரு இடத்துக்கு போயிடலாம். ஒரு உண்மையான ஒரு முயற்சி இருந்துச்சு அப்படின்னா நம்ம உண்மையாலுமே ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு நம்ம போயிடலாம் வாழ்க்கையில். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்வி தான் வந்து ரொம்ப முக்கியமானது. இனிமேல் நீங்கள் யாராச்சும் எங்கேயாச்சும் ஏதோ ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா ஓடிபி அப்படிங்கிறது எதுக்கு, ஒன் டைம் பாஸ்வேர்டுங்கிற ஒரு சுருக்கம் தான் வந்து பார்த்திங்கன்னா ஓடிபி. நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கூல் படிக்கும்போது ஏஐஆர் அப்படின்னா ஆல் இண்டியா ரேடியோ, இதெல்லாம் வந்து பரீட்சையில் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பரீட்சைக்கு மார்க்குக்குன்னு சொல்லி படித்ததுனால தான் அது நம்ம மைண்டில் நிற்காமல் போயிடுச்சு. அதனுடைய உள்ளர்த்தம், அதனுடைய அடிப்படை தன்மை என்ன, இதெல்லாம் நம்ம புரிஞ்சு படிக்கிறதுக்கு நம்ம சிலபஸில் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதை அவங்க சொல்லித்தர மாட்டாங்க. அவங்க சிலபஸில் அவங்க சொல்லிக் கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு வாய்ப்பு கிடையாது டீச்சர்ஸுக்கு. அப்படி இருக்கும் பொழுது பெரும்பான்மையான வார்த்தைகளுக்கு நம்மளுக்கான ஒரு
ஒரு விளக்கமே தெரியறதில்ல அது என்ன அது ஏதுன்ட்டு. ஒரு காவல் நிலையத்தில் ஒரு குற்றவாளி மேலே ஒரு எஃப்ஐஆர் போட்டாங்க அப்படின்னாலே எஃப்ஐஆர் போட்டாமாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எஃப்ஐஆர்னா என்ன? ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட்டு, அதோடைய சுருக்கம் தான் எஃப்ஐஆர். அவங்க என்ன எஃப்ஐஆர் போட்டாங்கன்னா அவ்வளோதான் அப்படின்னா எஃப்ஐஆர்னு ஒரு பெரியதாக பயமுறுத்துவாங்க. ஆனால் அதோடைய விளக்கம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா அதோடைய அப்ரிவேஷன் என்ன சொல்லி கேட்டோம்னா நிறைய பேர் சொல்ல தெரியாது, படித்தவனுக்கே சொல்ல தெரியாது. இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடிப்படையான சின்ன சின்ன தகவல்கள் கூட நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸ்கூல் படிக்கிறவங்க பரீட்சையில் இருக்கக்கூடிய மதிப்பெண்களுக்கோசரம் படிக்கக்கூடிய தகவல்களை குருட்டு மனப்பாடம் பண்ணாதீங்க, மார்க்குக்கோசரம் படிக்காதீங்க, புரிஞ்சு படிங்க. புரிஞ்சு படிச்சிங்கன்னா 10 வருஷம் கழிச்சு கூட அது உங்களுக்கு மைண்டில் நிற்கும், அது உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலாக இருக்கும், அது உங்களை காப்பாற்றும். அதை விட்டுட்டு மார்க்குக்கோசரம் படிக்கிறேன்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இப்படி இடிச்சிக்கிட்டு இப்படி தட்டிக்கிட்டு அதை இதையும் பண்ணிட்டு படிச்சிங்க அப்படின்னா உண்மையாலுமே அது உங்களுக்கு ஒரு பயன் தரக்கூடிய விஷயமா அந்த நேரத்தில் மார்க்குக்கோசரம் வேணால் அது பயன்படலாமே தவிர உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பயன்படாது. நீச்சல் அடிக்கிறோம் அப்படிங்கிறது இந்த போட்டியில் ஜெயிக்கிறதுக்கோசரம் நீச்சல் அப்படிங்கிறது முறையாக கற்றுக்கோங்க. இவங்க மார்க்குக்கோசரம் நம்மளை படிக்க சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் யார் நல்லா கையாட்டுறாங்க அப்படிங்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க் போடுவாங்க. யார் நல்லா கோமாளித்தனமாக கையாட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் மார்க்கு. ஓகேங்களா? நீங்கள் வந்து கோமாளித்தனமாக கையாட்டுற மாதிரி இருந்தாலும் நீங்கள் நீச்சலும் கற்றுக்கோங்க. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நீங்கள் தண்ணியில் எங்கேயோ விழுந்தீங்கன்னா கூட நீச்சல் அடித்து உங்களால் காப்பாற்றிக்க முடியும், உங்களை நீங்களே காப்பாற்றிக்க முடியும். அதனால் கல்வி அப்படிங்கிறது முக்கியமானதான். கல்வியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அடிப்படையான தகவல்களை நீங்கள் புரிஞ்சு படிங்க. புரிஞ்சு படித்து நல்லா அதை ஒரு பயனுள்ள விஷயமா உங்களுக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க.